வன்முறையை பரப்பி சமூகத்தை சீர்குலைக்க முயற்சி நடக்கும்போது மனம் வேதனை அடைகிறது. டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஒற்றுமை இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக மாற்ற பாஜக துடிக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் கட்டாய தேர்ச்சி எனும் நடைமுறையை ரத்து செய்கிறது மத்திய கல்வி அமைச்சகம். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத 2 மாதங்களுக்குள் வாய்ப்பு என மத்திய அரசு தகவல். தமிழ்நாட்டில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஏழை குழந்தைகள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் தடைகளை மத்திய அரசு ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு. விமான நிலையம், விம்கோ நகர் நிலையங்கள் இடையே 18 நிமிடங்களுக்கு ஒரு முறையே ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகள் மீண்டும் கேரளாவுக்கே அனுப்பி வைக்கப்பட்டது. 2 நாட்களாக நடைபெற்ற கழிவுகளை அகற்றும் பணி நிறைவடைந்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவக் கழிவுகளை கொட்டியது ஏன் என கேரள உயர்நீதிமன்றம் கேரள அரசுக்கு கேள்வி. சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட கழிவுகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் கேரள அரசுக்கு அம்மாநில நீதிமன்றம் உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல். அடுத்த கூட்டத்தொடரில் அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியது ஹைதராபாத் காவல்துறை. திரையரங்கு நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் இன்று ஆஜராக உத்தரவு. பிரபல இயக்குனர் ஷியாம் பெனகல் காலமானார். மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது.